இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது லெட்டுன்னு சொன்னால் விடு அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து மீனிங் பெறும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை பார்க்க போகிறோம். முதல்ல வந்து லெட், அடுத்தது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், அடுத்தது வேர்ப் வந்து B1 வேர்ப். இப்போ ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னு சொல்கிறது வந்து என்னென்னு சொன்னால், இப்போ ஐ என்று சொன்னால் ஐயின் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்து மீ. அதே மாதிரி ஹீ என்று சொன்னால் ஹிம், சி என்று சொன்னால் ஹ, வி என்று சொன்னால் அஸ், அதே மாதிரி தே என்று சொன்னால் தெம். இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அப்போ நாங்கள் இப்போ பார்ப்போம். அவனை விடு, இதை எப்படி சொல்லலாம்? லெட் ஹர். அவளை விடு, லெட் ஹர். அப்போ அவளை என்று சொன்னால் என்ன? ஹர். விடு என்று சொன்னால் லெட், அப்போ லெட் ஹர். அதே மாதிரி என்னை விடு, லெட் மீ. அவனை விடு, லெட் ஹிம். எங்களை விடு, லெட் அஷ். இப்போ அஸ் என்று சொன்னால் எங்களை, லெட் என்று சொன்னால் விடு, லெட் அஸ். எங்களை விடு. அதே மாதிரி ஒரு பேரை மென்ஷன் பண்ணி பார்க்குறோம். குமார், குமாரை விடு என்று சொன்னால் லெட் குமார். அதே மாதிரி ரவியை விடு அப்படின்னு சொன்னால் லெட் ரவி. அதே மாதிரி அவர்களை விடு, லெட் தெம். தெம்ன்னு சொன்னால் என்ன? அவர்களை. தே இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் தெம். அப்போ லெட் தெம், அவர்களை விடு. அப்போ நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் லெட்டை பயன்படுத்தி எப்படி பாசிட்டிவான சென்டென்ஸை வந்து மேக் பண்ணுறேன்னு சொல்லி. அதில் முதலாவது பாருங்க, என்னை போக விடுங்கள் என்று சொன்னால் என்ன பாருங்க? லெட் மீ கோ. அப்போ லெட் என்று சொன்னால் என்ன? விடு. மீ என்று சொன்னால் என்னை, போகன்னு சொன்னால் கோ, லெட் மீ கோ. என்னை போக விடுங்கள். அதே மாதிரி பாருங்க, அவர்களை போக விடுங்கள் என்று சொன்னால் என்ன? லெட் தெம் கோ. தெம்ன்னு சொன்னால் அவர்களை, அப்போ லெட் தெம் கோ. அவர்களை போக விடுங்கள். அதே மாதிரி அவனை விளையாட விடுங்கள் என்று சொன்னால் என்ன? லெட் ஹிம் ப்ளே. ஹிம்ன்னு சொன்னால் அவனை. ஹீனுடைய ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் ஹிம், அதுதான் லெட் ஹிம் ப்ளே. அவனை விளையாட விடுங்கள். அதே மாதிரி பாருங்கள் அடுத்த எக்ஸாம்பிள், அவனை படிக்க விடுங்கள் என்று சொன்னால் என்ன? லெட் ஹிம் ஸ்டடி. ஸ்டடி என்று சொன்னால் படிக்கிறதுன்ற மீனிங். இப்போ லெட் ஹிம் ஸ்டடி, அவனை படிக்க விடுங்கள். அதே மாதிரி எங்களை சாப்பிட விடுங்கள் என்று சொன்னால் என்ன? லெட் அஸ் ஈட். லெட் என்று சொன்னால் என்ன? விடுங்கள். அஸ் என்று சொன்னால் எங்களை, அதாவது வீண்ட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் அஸ். அதே மாதிரி சாப்பிட்றேன்னு சொன்னால் ஈட். அப்போ நாங்கள் லெட் அஸ் ஈட், எங்களை சாப்பிட விடுங்க. அதே மாதிரி பாருங்க, எங்களை டிவி பார்க்க விடுங்கள். அப்போ இதில் பாருங்க, பார்க்குறேன்னு சொன்னால் என்ன? வாட்ச். அஸ்ன்னு சொன்னால் என்ன? எங்களை. அப்போ பாருங்க, லெட் அஸ் வாட்ச் டிவி, எங்களை டிவி பார்க்க விடுங்கள். அடுத்தது பாருங்க, அவனை தேர்வு எழுத விடுங்கள். அப்போ இதில் தேர்வுன்னு சொன்னால் என்ன? எக்ஸாம். அவனை என்று சொன்னால் கிம். எழுதுறன்னு சொன்னால் என்ன? ரைட். அப்போ இதில் பாருங்கள் வசனத்தை, லெட் கிம் ரைட் த எக்ஸாம். அதே மாதிரி அவனை கடைக்கு போக விடுங்கள் என்று சொன்னால் என்ன? பாருங்க, லெட் கிம் கோ டு ஷாப். அப்போ இதில் ஹிம்ன்னு சொன்னால் அவனை, கோன்னு சொன்னால் போதல், டு ஷாப் எங்கே? கடைக்கு. அப்போ லெட் கிம் கோ டு ஷாப். அதே மாதிரி பாருங்கள் அடுத்த எக்ஸாம்பிள், என்னை கார் ஓட்ட விடுங்க. லெட் மீ டிரைவ் த கார். அப்போ
ஓட்டுன்னு சொன்னால் என்ன? டிரைவ். என்னன்னு சொன்னால் மீ. லெட்டுன்னு சொன்னால் விடுங்க. அப்போ லெட் மீ டிரைவ் த கார், என்னை கார் ஓட்ட விடுங்க. அடுத்து பாருங்க, அவர்களை இதை செய்ய விடுங்க. அப்போ இதில் பாருங்க, அவர்களேன்னு சொன்னால் என்ன? தேன்ற ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் தெம். அப்போ நான் இதில் சொன்னால் தானே இதில் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தெம். டூன்னு சொன்னால் செய்கிறது என்ற அர்த்தம். திஸ்ன்னு சொன்னால் இதை. பாருங்க வசனத்தை, லெட் தெம் டூ திஸ், அவர்களை இதை செய்ய விடுங்கள். இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் பார்த்தது என்ன? பாசிட்டிவாக இப்படி சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணுன்னு சொல்லி பார்த்து நாங்கள் அதுக்கு உதாரணங்களும் வந்து பார்த்துருக்குறோம். அடுத்தது பாருங்க, லெட்டை வச்சுக்கொண்டு எப்படி நாங்கள் நெகட்டிவாக சென்டென்ஸை வந்து மேக் பண்ணுறேன்னு சொல்லி. இதுண்ட ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வந்து அதே மாதிரி தான். முன்னுக்கு ஒரு டோன்ட், அதாவது லெட்டுக்கு முன்னுக்கு ஒரு டோன்ட் ஒன்றை வந்து சேர்த்திங்கன்னு சொன்னால் சரி. அப்போ இதில் பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை டோன்ட் லெட், அடுத்தது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னு சொன்னால் என்ன? அதான் நம்ம சொன்ன மாதிரி ஐன்னு சொன்னால் மீ, ஹீ என்று சொன்னால் கிம், சி என்று சொன்னால் க, வி என்று சொன்னால் அஸ், தே என்று சொன்னால் தெம். அதான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அடுத்தது வேர்ப். வேர்ப் வந்து என்ன? V1 வேர்ப் தான். அப்போ பாருங்க, இதை அவனை விடாதே. அப்போ டோன்ட் லெட் ஹிம். அப்போ இதில் லெட்டுக்கு முன்னுக்கு நாங்கள் என்ன? டோன்ட். முதல் பார்த்து நாங்கள் அவனை விடுங்கள் என்று சொன்ன என்ன? லெட் ஹிம். அப்போ அவனை விடாதே நெகட்டிவாக பார்க்குறோம் பாருங்க, அது லெட்டுக்கு முன்னுக்கு ஒரு டோன்ட். டோன்ட்டை சேர்த்தோம்னு சொன்னால் விடாதே. டோன்ட் லெட் ஹிம், அவனை விடாதே. அதே மாதிரி பாருங்க, அவளை விடாதே. டோன்ட் லெட் ஹர். ஹர்ன்னு சொன்னால் அவளை. அப்போ டோன்ட் லெட் ஹர், அவளை விடாதே. அதே மாதிரி அடுத்து பாருங்க, அவர்களை விடாதே. அவர்களை என்று சொன்னால் தெம். அப்போ லெட்டுக்கு முன்னுக்கு டோன்ட்டை சேர்த்தோம்னு சொன்னால் என்ன? விடாதே. டோன்ட் லெட் தெம், அவர்களை விடாதே. அதே மாதிரி ஒரு பேரை பார்ப்போம். இப்போ குமார்ன்னு சொல்கிற ஒரு பேர். அப்போ குமாரை விடாதே என்று சொன்ன என்ன? டோன்ட் லெட் குமார். இதே போல் நீங்கள் வந்து வேறு பேர்களை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். டோன்ட் லெட் ரவி, டோன்ட் லெட் குமார், அப்படி வேறு எதுவும் நேம்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இதில். அப்போ நாங்கள் மேலும் உதாரணங்களை பார்ப்போம். அவனை போக விடாதே. அப்போ இதில் பாருங்க, டோன்ட் லெட் ஹிம் கோ. இப்போ டோன்ட் லெட்ன்னு சொன்னால் விடாதே. இதில் வேர்ப் என்ன? போதல். போதல்னு சொன்னால் கோ. அவனுன்னு சொன்னால் கிம். அப்போ டோன்ட் லெட் ஹிம் ஹோ, அவனை போக விடாதே. அதே மாதிரி அவளை போக விடாதே. டோன்ட் லெட் க கோ. கன்னு சொன்னால் அவளை. அப்போ டோன்ட் லெட் க ஹோ, அவளை போக விடாதே. அடுத்தது பாருங்க, அவர்களை வர விடாதே. அப்போ இதை பாருங்க, டோன்ட் லெட் என்ன? விடாதே. யாரை? தெம் என்றா அவர்களை. வர்றன்னு சொன்னால் கம். அப்போ டோன்ட் லெட் தெம் கம், அவர்களை வர விடாதே. அதே மாதிரி பாருங்க, குமாரை வர விடாதே. இதெண்டா பாருங்க, டோன்ட் லெட் என்றா விடாதே. யாரை? குமாரை. அப்போ குமார். வேர்ப் என்ன? கம். பாரதன்னு சொன்னால் என்ன? வேர்ப். அப்போ வேர்ப் வந்தில் கம். அப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் டோன்ட் லெட் குமார் கம், குமாரை வர விடாதே. அடுத்தது பாருங்க, அவர்களை பேச விடாதே அல்லது அவர்களை பேச விடாதீங்க. அப்படின்ட்டு என்னென்னு சொல்கிறது? டோன்ட் லெட் தெம் ஸ்பீக். ஸ்பீக்குன்னு சொன்னால் என்ன?
பேசுகிறது. டோன்ட் லெட்ன்னு சொன்னால் விடாதே, தெம்முன்னு சொன்னால் அவர்களை. அப்போ அவர்களை பேச விடாதே அல்லது அவர்கள் பேச விடாதீங்கன்னு சொல்கிறேன்னு சொன்னால் என்ன, டோன்ட் லெட் தெம் ஸ்பீக். இப்படி நீங்கள் என்ன இதே மாதிரி சென்டென்ஸுகளை வேறு வேறு வேர்ப்புகள் வேறு வேறு நேம்ஸுகளை போட்டு நீங்கள் சென்டென்ஸுகளை மேக் பண்ணி இதை நீங்கள் டெய்லி என்ன கதைச்சி பழகணும். கதைச்சி பழகினா தான் உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் நார்மலாக இதை பார்த்துட்டு விட்டுறதை விட நீங்கள் நார்மலாக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். பார்க்க தான் உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ இதை போல் நீங்கள் என்ன சென்டென்ஸுகளை இந்த கேடிங் இதோட வச்சு மேக் பண்ணி பார்க்கணும். லெட்டரை வச்சு இப்போ நான் சொன்னதை விட மேலதிகமாக வேறு வேறு வெப் மற்றது நேம்ஸ் அப்படி வச்சு நீங்கள் சென்டென்ஸுகளை மேக் பண்ணி பேச ட்ரை பண்ணி பார்க்கணும். நன்றி.